ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பெர்ஃபெக்டாக இருக்கிறனால எந்தெந்த விஷயங்களில் நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க, நம்ம எவ்வளோ லாஸ் பண்ணுறோம், நம்ம எவ்வளோக்கு மனதளவில் பாதிக்கப்படுறோங்கிறத இந்த வீடியோவில் ஜஸ்ட்டு ஒரு மோட்டிவேஷ்னல் டாக்காக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ முழுசும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட குட்டி குட்டி லைக்கை போட்டுட்டு பார்க்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஃபேமிலியில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேங்க. 4 விதம். அதில் ஒருத்தர் கண்டிப்பாக பெர்ஃபெக்டாக எல்லா விஷயத்துலேயுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக நேர்மையாக ரொம்ப ஒரு கைண்டாக இருக்கக்கூடிய கேரக்டர் கண்டிப்பாக இருப்பாங்க. நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபேமிலிலையும் இருப்பாங்க ஒருத்தவங்க. இந்த மாதிரி பெர்ஃபெக்டாக இருக்கிறவங்க ரொம்பவே பாவப்பட்ட ஜென்மன் தான் நான் சொல்லுவேங்க. ஏன்னா மற்ற 3 பேரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேக்காக ஏறி மிதித்து எவன் எப்படி போனால் என்ன, நம்ம முன்னேறினா போதும், நம்ம குடும்பம் முன்னேறினா போதும், நம்ம பிள்ளைங்க நல்ல நிலமையில் இருந்தால் போதும்னு செல்ஃபிஷ்டாக இருப்பாங்கங்க. ஆனால் அவங்க கரண்டாக ரொம்ப ஜாலியாக ரொம்ப லக்ஸரியாக ஒரு வாழ்க்கையை வாழுற மாதிரியும் மற்றவங்க பார்வைக்கு தெரிவாங்க. பட் இவங்க வெட்டு ஒன்று துண்டு ஒன்றுன்னு பேசிட்டு சொந்தக்காரவங்ககிட்ட ஒரு நல்ல பேர் இருக்காது, எல்லாரும் இவங்களை அவாய்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நல்லாவே பேசிகிட்டு இருப்பாங்க, இவங்களுக்கு ரொம்ப ஒரு பாசமாகவும் உதவுற மாதிரியும், பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தாலும் சரி நல்ல பாசமாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா இவங்க கேரக்டர் அவங்களுக்கு பிடிக்காது, அந்த மாதிரி தான் அவங்க ஒதுங்கிடுவாங்க. ஆனால் என்ன ரீசனுக்காக ஒதுங்குறாங்கங்கிறது பாவப்பட்ட ஜென்மம் இந்த பெர்ஃபெக்டாக இருக்கவங்களுக்கு புரியவே புரியாது. இவங்கள மாதிரி நல்லவங்களை எல்லாருக்கும் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தாங்க. 40% பீப்புளுக்கு தான் இவங்கள பிடிக்கும். ஏன்னா ரொம்பவும் சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஒரு குழந்த மாதிரி கூட இவங்கள எடுத்துக்கலாம். ஒரு சின்ன விஷயம், ஒரு குழந்தையே அழுகுது அப்படின்னா இவங்க மனசு உடனே ரொம்ப டவுன் ஆகிரும். ஐயோ அழுகுதே அப்படின்னு. அது ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி. நான் ரெண்டு பேருக்குமே சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த மாதிரி கேரக்டருங்க. ஒரு மூவிக்கு போகிறாங்கன்னு வைங்களேன், ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. அங்கே ஒரு சீன் அழுகிற மாதிரி வருதுன்னா இவங்க கண்ணீர்லேயும் கண்ணீர் வரும். அந்த மாதிரி ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. இவங்களை மாதிரி கேரிங்காவோ அன்பாவோ இருக்கிறவங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாவோ ரிலேஷன்ஷிப்பாவோ கிடைக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்க உண்மையாகவே கொடுத்து வச்சவங்க தான் அப்படி தான் நான் எடுத்துப்பேன். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி ரிலேஷனாக இருந்தாலும் சரி இவங்கள யூஸ் பண்ணிப்பாங்க. நல்லாவே இவங்களுக்கு அந்த ஒரு உதவுற ஒரு மனசு இருக்குல்ல, இவங்க எல்லா இதுலேயும் கரெக்டாக நேர்மையாக இருக்கும்னு நினைக்கிறாங்கல்ல, அது அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்கள யூஸ் பண்ணிவிட்டு விட்டுருவாங்க. அந்த விஷயம் கூட இவங்களுக்கு தெரியாதுங்க. அது கூட தெரியாமல் அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க, நம்மளை ஏமாத்துறாங்கங்கிற விஷயம் கூட தெரியாமல் அகெயின் போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. லூசர் ஆவாங்க. இவங்களுக்கு அதனால் லாஸாக தான் ஆகும். 1000 ரூபாய் 500 ரூபாய் இவங்களுக்கு தான் லாஸ் ஆகும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறனால. அதை கூட இவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இவங்க அந்த ஒரு அன்பு, நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பு, அந்த உறவுக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அடிக்கு மேலே அடியும் இவங்க வாங்குவாங்க. நெக்ஸ்ட்டு யாராச்சும் ஒரு தேர்ட் பர்சன் ஒரே ஒரு நாள் தான் ஜஸ்ட் எங்கேயாச்சும் ஒரு கடையிலையோ இல்லை எங்கேயோ பார்த்துருப்பாங்க, பக்கத்து தெருவில் கூட அவங்களோட வீடு இருக்கலாம். அவங்க ஏதோ ஒரு கஷ்டப்படுறாங்க, வந்து ஒரு கடனாக கேஷ் கேட்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஜென்ரலாக உள்ளவங்க, அவங்கள நம்பி நம்ம கேஷ் கொடுத்தா அது ரிட்டர்ன் வருமா வராதான்னு தெரியாது, நம்ம ஏன் கொடுக்கணும், கேஷ் இருந்தாலும் இல்லைன்னு சொல்லி விட்ருவோம் இல்லையா. ஆனால் இவங்க அப்படி இல்லை. ஒரு 2 நாள் நீங்கள் கேட்டாலே அவங்க மனசு சரி ஓகே 500 தானே 1000 தானே, அவங்கக்கிட்ட இல்லாட்டாலும் கடன் வாங்கி ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கேரக்டரில் இருக்கிறவங்கங்க. இப்படிப்பட்டவங்களை இப்போ உள்ள மக்கள் ஈஸியாக வருத்தப்பட வைக்கிறாங்கல்ல, அது எப்படிலாம் நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு ஃபைனலாக அவங்களுக்கு நம்ம என்ன ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம், அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்கள்ல, அதுக்கும் நம்ம மோட்டிவேட் பண்ணணும்ல, அதுவும் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க தேவைக்கு தான் இவங்கள யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அது வரைக்கும். அதுக்கப்புறம் அவங்களே பேசாமல் போயிடுவாங்க. அதை நினச்சி இவங்க டோட்டலாக வருத்தப்பட்டுட்டு இருக்கிறது யார்? இவங்க தான். ஏன் நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க, ஏன் நம்மக்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டாங்க, கண்டாலும் சிரிக்காமல் போகிறாங்களேன்னு யோசிச்சு இவங்களுக்கு தலைவலியும் ப்ரெஷரும் ஏறுறது தான் மிச்சம். நெக்ஸ்ட்டு பாவமாக பேசி வந்து கேஷ் கேட்டிருப்பாங்க, இவங்களும் கொடுத்துருப்பாங்க. அந்த கேஷு இவங்க ரிட்டன் கேட்டால் அவங்க ரிட்டன் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து ஃபோனை பிளாக் பண்ணுவாங்க, இவங்களோட ஃபோன் காலை எடுக்க மாட்டாங்க, அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதை நினச்சும் இவங்க வருத்தப்படுவாங்க. நம்ம நல்லது தானே பண்ணணும், நம்மளை ஏன் இப்படி ஏமாத்துறன்னு மனசு அவங்களுக்கு வந்துச்சு. கடைசியாக டென்ஷன் புலம்பல் அதிகமாகிறதையா இருக்குது இவங்களுக்கு தான் ஆகும். ஃபஸ்ட்டு ரொம்பவே கேரிங்காக இவங்க எதிரே பார்த்துருக்க மாட்டாங்க. அவ்வளோ பாசமாக என்ன செஞ்சாலும் கொண்டு கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு. இவங்க ஒரு ஹெல்ப்புன்னு கேட்குறதுக்கு முன்னாடியே உதவுறதுக்கு வருவாங்க. அப்படி ரொம்ப பாசமாக பேசிகிட்டு இருந்தவங்க
போக போக அவங்க கேரக்டர் இவங்களுக்கோ இல்லை இவங்களோட கேரக்டர் அவங்களுக்கோ பிடிக்காமல் சடனாக பேசாமல் போயிடுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் லெவல் போகிறாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு நெகட்டிவ் தாட் வந்து அவங்களுக்கு வந்துடுச்சுன்னு வைங்களேன். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு ரீசனே இல்லாமல் இந்த பாவப்பட்ட ஜென்மத்தில் பேச மாட்டாங்க, அவாய்ட் பண்ணிடுவாங்க. அந்த டைம் கூட இவங்க தான் புலம்புவாங்க. அந்த இவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய பாரமாகிரும். என்னடா இது, நேற்று வரைக்கும் நல்லா பேசிகிட்டு இருந்தோம், வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்குது, நம்மகிட்ட சொல்லாமல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஐயோ நல்ல விஷயம் நடக்குதே, நடத்திட்டாலே, வாங்கிட்டாலே, வீடு கட்டிட்டாலேன்னுலாம் யோசிக்க மாட்டாங்க. சே, இதை நம்மகிட்ட ஒரு ஜஸ்ட்டு சொல்லாமல் பண்ணிட்டாங்களே, என்னப்பா இது பழக்கம் அப்படிங்கிற மாதிரி மனதளவில் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஸோ நான் இந்த மாதிரி கேரக்டரில் இருக்க இவங்களுக்கு நான் என்ன ஃபைனலாக சொல்ல வரேன்னா, நீங்கள் கரெக்டாக இருக்கீங்கங்க, நீங்கள் பெர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கீங்க. ரொம்பவே ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்னா நீங்கள் தான். நான் அடித்து சொல்வேன், யூ ஆர் ரைட். ஸோ அவங்க அப்படி இருக்காங்க, அவங்க நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்கன்னு ஒரி பண்ணுறதை விட்டுருங்க. நீங்கள் வந்து டோன்ட் ஒரி அபவுட் தட் டைப் ஆஃப் கைஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். அவங்கள பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. என்னையை பொறுத்தவரை உங்களை மாதிரி ஒரு நல்ல மனசு உள்ளவங்க, பெர்ஃபெக்டாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு அவங்களோட லைஃப்பை பற்றி கேரிங்காக நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய நல்லவங்கங்க இந்த காலத்தில். அப்படிப்பட்ட உங்களை அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாவோ ரிலேட்டிவாவோ ஏற்றுக்க முடியலை, வச்சுக்க பிடிக்கலை, உங்களை அவாய்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஏங்க ஃபீல் பண்ணுறீங்க? நமக்கு ஏற்றவங்க அவங்க இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அதுக்காக ஒரி பண்ணிவிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக டிப்ரெஷனை ஏற்றிக்கிட்டு இருக்காதீங்க. சிங்கம் சிங்கமாக தான் இருக்கணுமே தவிர சிங்கத்தோடு தான் செய்கிறோம். சாக்கடை லெவலில் கேரக்டரை வச்சுருக்க நெகட்டிவ் தாட் உள்ளவங்க கூட நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு, எல்லாரும் உங்களை மாதிரி இருக்கணும், நீங்கள் எல்லா விஷயத்துலையும் எப்படி நடந்துக்கிறீங்க, எல்லா வேலைகளிலையும் எப்படி பெர்ஃபெக்டாக இருக்கிறீங்களோ அந்த மாதிரி அடுத்தவங்களும் இருக்கணும், பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு நீங்களும் எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அவங்க நீங்களாகிடுவீங்க. அப்படி ஆக முடியுமா? முடியாது. பவானினா ஒரு பவானி தான், அவங்களுக்கு ஒரு யூனிக் கேரக்டர் இருக்கும். நித்யா அப்படின்னா நித்யான்னு ஒருத்தவங்க ஒன்று தான். நான் ஏன் இதில் பர்டிகுலராக நித்யா சொல்கிறேன்னா, இந்த கொஷின், இந்த மோட்டிவேட் வீடியோவே சிஸ்டர் நித்யாவுக்காக தான். அவங்க எனக்கு கமெண்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேங்கிறது அவங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா தெரியும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் நீங்களாக இருங்க, ஆனால் அடுத்தவங்க நம்மளை மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. இந்த காலத்தில் அது நடக்க வாய்ப்பே இல்லை. முடிஞ்ச வரை நீங்கள் பெர்ஃபெக்டாக இருக்கீங்கன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிற வழியை பாருங்கள். அடுத்தவங்க நம்மளை மாதிரி இருக்கணும்னு யோசித்தாலே நமக்கு அது டென்ஷன் தான், நம்ம ஹெல்த்துக்கு அது நல்லதில்லை, மைண்ட் அளவில் பாதிப்பு தான் அதிகமாக ஏற்படும். அதனால் இந்த காலத்தில் நம்ம பிள்ளைங்களே நம்மளை மாதிரி இருப்பாங்கன்னா வாய்ப்பே இல்லை, இருக்க மாட்டாங்க. நம்ம தானே வளர்க்குறோம், ஆனால் நம்ம பிள்ளைங்க நம்மளை மாதிரி இருக்காங்க இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு யூனிக் கேரக்டர் வந்துடுது இல்லை, அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. இதனால் இந்த வேர்ல்டில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதம், அவங்கவங்க கர்மாப்படி தான் அவங்கவுங்க பிறந்திருப்பாங்க. அவங்கவுங்க செயல்களும் இருக்கும், அவங்கவுங்க மனசும் இருக்கும். என்ன சொல்கிறது, அதை நம்ம தான் புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா? கொஞ்சம் நடிக்க வேண்டிய இடத்துல நடிக்கணும், நடிக்கக்கூடாத இடத்துல நடிக்கக்கூடாது, ஒரிஜினலாக இருக்கணும். அதுதான் இந்த கலிக்காலம். ஸோ இந்த காலத்தில் கட்டாயம் சிஸ்டர், ஆளுக்கு ஏற்றது போல் நம்ம பேசி சிரித்து போனால் தான் இந்த கலிகாலத்தில் வாழவும் முடியுங்கிறத உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு என்னோட ஒரு சிஸ்டராக நினச்சி நான் சொல்கிறது, அவங்க பேசலை, இவங்க பேசலை, நம்ம ஒரு தப்புமே பண்ணலை அப்படின்னு திங்க் பண்ணுறதை விட்டுட்டு அவங்க அப்படி தான் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் உங்கள் மைண்டில். அப்படி நினச்சிட்டிங்கன்னா அது ஒரு விஷயமே கிடையாது. இதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மைண்டுக்கு எடுத்துகிட்டு போகவே கூடாது. அவங்க நேற்று வர பேசினாங்க, ஏன் நம்ம கேரக்டர் பிடிக்கலன்னு பேசாமல் நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப சில்லித்தனமான ஒரு திங்கிங். நம்ம ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணணுமே தவிர நம்ம குடும்பத்தை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம ஹஸ்பண்டை பார்க்கணும், நம்மளோட ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்ஸ் பார்க்கணும், அதை பற்றி திங்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரொம்ப டிப்ரெஷன் ஆகாதீங்க, உங்கள் ஹெல்த்துக்கு அது நல்லதும் இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், ஆல்வேஸ் நீங்கள் குட்டு தான், நான் அதை ஒத்துக்கிறேன் இந்த மாதிரி கேரக்டரில் இருக்கிறவங்க. ஸோ உங்கள் ஃபேமிலியோட ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக கிடைச்ச இந்த ஒரு சின்ன லைஃப்பை வாழ்ந்து காட்டுங்க இந்த உலகத்துக்கு. ஃபைனலாக ஒரே ஒரு அட்வைஸ், ஓவர் திங்கிங்கை விட்டுருங்க சிஸ்டர், அவ்வளோதான். எல்லோரும் நல்லா இருக்கணும், ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, டைமுக்கு தண்ணி குடிங்க, டைமுக்கு சாப்பிடுங்க. கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் எல்லா என்னோட சப்ஸ்கிரைபரும் ஹாப்பியாக இருக்கணும்னு. வாழ்க வளமுடன். பை பை. நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம்.